இதுதான் நேரம். காத்திருந்த ஆளுநர், அப்படியே செய்த முதல்வர். படு சிக்கலில் டீம். இந்தியாவை அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி துவங்கியது. தமிழகத்தில் தொடங்கிய வாக்குப்பதிவு படிப்படியாக அனைத்து மாநிலங்களுக்கும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரும் ஜூன் 4ஆம் தேதி இதற்கான முழு தீர்வும் கிடைத்துவிடும். இந்நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் மந்தமான அரசியல் சூழல் நிலவுகிறது என்றே சொல்லலாம். தமிழகத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல் பரப்புரை மற்றும் வாக்குப்பதிவுக்கு பிறகு கோடை விடுமுறைக்காக வெளிநாடுகளுக்கும் உள்ளூரிலும் தங்களது களைப்பை சரி செய்து கொண்டு தற்போது அனைவரும் வர துவங்கியுள்ளனர். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு ஏறத்தாழ 15 நாட்கள் இருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் ஜுரம் வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் தொற்றிக் கொண்டுள்ளது. யார் வெற்றி பெறப் போகிறார்கள், என்ன நடக்கப் போகிறது தமிழகத்தில் என்ற எதிர்பார்ப்புகள் மீண்டும் எழத் துவங்கிவிட்டது. இந்நிலையில் தாங்கள் வெற்றி பெறுவோமா மாட்டோமா என அனைத்து கட்சி வேட்பாளர்கள் எண்ண ஓட்டத்திலும் சிந்தனையிலும் உள்ளனர். இந்த நிலையில்தான் ஆளுநர் RN ரவி தரப்பிலும் முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலும் ஒரு நாளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதுதான் ஜூன் 4ஆம் தேதி. இந்த தேதியில்தான் ஆளுநர் தமிழகத்தில் நீடிப்பாரா மாட்டாரா என்ற நிலை ஏற்படும். ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்தில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றே உளவுத்துறையும் தனியார் நிறுவனங்களும் தமிழக முதல்வருக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளன. 32 முதல் 33 தொகுதிகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் வாக்குப்பதிவு கடந்த 2019ஆம் ஆண்டு கிடைத்த வாக்கு சதவீதத்தை விட குறைவாக 13% அளவுக்கு குறைவாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஜூன் 4ஆம் தேதிக்காக ஆளுநர் காத்திருக்கிறார். மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்றும் இதில் பெரிதாக மாற்றம் ஏற்பட போவதில்லை என ஆளுநர் நினைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 தரப்பும் ஒரே முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழக ஆளுநராக RN ரவி நீடிப்பார் என கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் RN ரவி சில முக்கிய முடிவுகளை கணக்கிட்டு அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து வருகிறார். தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள், காவல்துறையில் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களை மீட்பது, மற்றொரு கோணத்தில் தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராக வன்மத்தை ஏற்படுத்துவது, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பின்புலத்தில் பெண்களை பற்றியோ கட்சியை சார்ந்தோ பேசுவது, அவர்கள் விளம்பர அரசு ஒன்றும் செய்யாமல் விட்டு வைத்திருப்பது, அவர்களை கண்டறிந்து இதனை களைவது போன்ற நடவடிக்கைகளில் இறங்க ஆளுநர் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் சவுக்கு சங்கர் விஷயத்தில் திமுக அரசு தீவிரமாக இறங்கி சவுக்கு சங்கர் தொடர்பானவர்களிடம் விசாரணை நடத்துவது, ரெய்ட் நடத்தியது. இதனை மையமாக வைத்து ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்து ஆளுநர் மாளிகை நடத்தவிருப்பதாகவும் அதற்கு முக்கிய IPS அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதே எண்ணத்தில்தான் ஜூன் 4ஆம் தேதி திமுகவுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் சமூக வலைதளங்களில் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுகிறார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும், அவர்களின் இணையதள கணக்குகளை முடக்கவும், சவுக்கு சங்கர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அது போன்றதொரு நடவடிக்கை எடுக்க அவர்களை கட்டம் கட்ட திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மத்தியில் ஆட்சி மாற்றம் இன்றி இருந்தால் மாநில அரசில் மட்டும் கவனம் செலுத்துவது என்ற நிலையில் உள்ளதாகவும் திமுக அரசு கணக்கு போட்டு வருகிறது. என்ன நடக்கப் போகிறது ஜூன் 4ஆம் தேதி, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.